நியூஸ் பேப்பரை திறந்தாலே டவுரி ஹராஸ்மெண்ட், டவுரி டெத்து இதை தினமும் நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் மீடியாஸ்லேயும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம். இதுக்கான ஒரு தனி ஆக்டே இருக்குங்க. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1961 கொண்டு வந்துட்டாங்கங்க. டவுரி கேட்டால் தான் அஃபென்ஸா அப்படின்னு பார்த்தா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்லேயே சொல்லிட்டாங்க, கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி அஃபென்ஸுங்க அப்படின்னு. கொடுத்தாலுமே அது அஃபென்ஸ் தான், கேட்டால் மட்டும் இல்லை கொடுத்தாலுமே அது ஒரு அஃபென்ஸாக வந்துடுது. டிமாண்டிங் டவுரி, டவுரி கேட்டு டிமாண்ட் பண்ணாலும் ஒரு அஃபென்ஸ் தான். அப்படி இல்லையா, டவுரி கேட்டு இன்டியூஸ் பண்ணுறது, டவுரி கொடுக்க சொல்லி இன்டியூஸ் பண்ணுறதும் ஒரு அஃபென்ஸ் தான். டவுரியை வாங்க சொல்லி தூண்டுறதும் டவுரியை கொடுக்க சொல்லி தூண்டினாலும் அதுவுமே ஒரு அஃபென்ஸ் தான். பிரைடோட பேரண்ட்டோ பிரைடோட ரிலேட்டிவோ மணமகளுடைய பேரண்ட்டோ ரிலேட்டிவோ அட்வர்டைஸ்மெண்ட்டு ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க, டவுரி இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி மீடியாவிலையோ நியூஸ் பேப்பர்லேயோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு அஃபென்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி அது ஒரு அஃபென்ஸ் தான். ஏன்னா டவுரி அப்படிங்கிறதே ஒரு அஃபென்ஸாக வரப்போ இவங்க ஆடெல்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது ஒரு அஃபென்ஸ் தான். அடுத்தது அக்ரிமெண்ட்டு. பிரைடோ ஆர் க்ரூம் ஃபேமிலி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, மணமகள் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, அதுவும் டவுரி அக்ரிமெண்ட்டு. டவுரியே ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கிறப்ப டவுரி அக்ரிமெண்ட்டு மட்டும் எப்படிங்க வேலிட் ஆகும்? அதுவுமே வாய்டு தான். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கீழே என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இம்ப்ரெசன்மெண்ட் ஆர் ஃபைனு ஆர் போத்து. அவங்களுக்கு சிறை தண்டனையும் உண்டு அல்லது ஃபைனும் உண்டு. அப்படி இல்லையா ரெண்டுமே கொடுக்கலாம். இது காகனிசபிளா அஃபென்ஸா நான் காகனிசபிள் அஃபென்ஸா அப்படின்னு பார்த்தா இது வாரண்ட்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காகனிசபிள் அஃபென்ஸ் தான். இது பெயிலபிளா நான் பெயிலபிளா அப்படின்னு சொல்லி கேட்டால் இது நான் பெயிலபிள் தாங்க. பிணையில் விடக்கூடிய ஒரு அஃபென்ஸே இல்லை. இது காம்பவுண்டபிளா நான் காம்பவுண்டபிளா அப்படின்னா இது நோ காம்ப்ரமைஸுங்க. நம்ம சிவில் சூட்டில் பார்ட்டிஸ்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகிப்பாங்க, ஏன் கேஸு கூட வித்ட்ரா பண்ணிப்பாங்க. ஆனால் கிரிமினல் கேஸு போட்டுட்டு பார்ட்டி அதில் காம்பவுண்டபுள் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தா அதில் உண்டுங்க. ஆனால் இங்கே நான் காம்பவுண்டபுள் சொன்ன பிறகு பார்ட்டிக்குள்ளே நோ காம்ப்ரமைஸ். ஒருவேளை பார்ட்டியே காம்ப்ரமைஸ் ஆனாலும் நம்ம போட்ட வழக்கை வித்ட்ரா பண்ணிக்க முடியுமா அப்படின்னா நோ ஸ்டேட் வெதர் த நாட் அலௌடு, அதை அலோவ் பண்ணிக்க முடியாது, கோர்ட்டும் அதை அலோவ் பண்ணவும் பண்ணாது. அப்போ இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கீழே ஒரு கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு வேளை ஃபேக்காக இருக்குது அப்படின்னா அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய லயபிலிட்டி யாரை போய் சேருது? அந்த பார்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கிட்ட போகுது அப்படின்னு பார்த்தா அக்யூஸ்ட்டை தாங்க போகுது. அந்த அக்யூஸ்டு தான் அவர் மேலே போட்டிருக்கிறது ஒரு ஃபேக்கான வழக்கு அப்படிங்கிறத அவர் தான் ப்ரூவ் பண்ணணும்.